குஜராத் மாநிலத்தில் திருமணங்களை பதிவு செய்கிறதுல சில சட்ட திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமான சில அம்சங்களை திருமண சட்டத்திலையும் கொண்டு வரப்போகிறதாக அந்த மாநில அரசு முன்மொழிஞ்சிருக்குது. அதில் என்னென்னா, பெற்றோருடைய சம்மதம் கட்டாயமாக பெற்றிருக்க வேண்டும், அப்பொழுது தான் திருமணம் பதிவு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கூற்றை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, அந்த தம்பதிகள் எந்த பகுதியில் வசிக்கிறாங்களோ அந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பதிவு அலுவலகத்தில் தான் அந்த திருமணத்தை பதிவு செய்யணும், அப்போ தான் அது செல்லும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போகிறோன்னு முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இது எதுக்குடா இப்படிலாம் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டால், காதல் திருமணத்தை தடுக்கணும், போலியான திருமணங்களை தடுக்கணும், கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு பிஜேபி அரசு இதை கொண்டு வருவதாக சொல்கிறாங்க. ஆப்வியஸாக இது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம்தான். அதே மாதிரி மாற்று மதத்தினர், மாற்று சாதியினர் கல்யாணம் பண்ணுவதையும் தடை செய்யணும், அதை இந்த விதிகள் மூலமாக தடுக்கலாம், கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற அடிப்படையிலும் இதை கொண்டு வந்திருக்கிறதாக விமர்சனங்கள் வருது. யார் யாரை கல்யாணம் பண்ணணும், யார் எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாது, என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுன்னுலேயே பிஜேபி அரசாங்கங்கள் இப்படி செயல்பட்டு கொண்டு வந்தால் இந்திய நாடு எப்படி வளரப்போகிறது? இதெல்லாம் இந்திய அரசு சட்டம் இருக்குது. 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்களுக்கு பிடிச்ச விதமாக தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சட்டம். அந்த சட்டத்தை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு சட்டத்தை இவர்கள் கொண்டு வராங்க அப்படின்னா, இந்த சட்டம் நாளைக்கு மக்கள் மத்தியில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும். ஒரு பெற்றோர்களே நாளைக்கு சம்மதிக்கலைனாலும் பிள்ளைகள் முற்போக்காக சிந்தித்து அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் விரும்புகிற விதத்தில் நடத்தணும்னு ஆசைப்பட்டுச்சுன்னா, இது எந்த மாதிரியான ஒரு பேரழிவிற்கு சொசைட்டியை கொண்டு போகும் அப்படிங்கிறத நினச்சா பெரிய பயமாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.